மாமா இறக்கி விடுங்க மாமா. போதும். எங்கே தூக்கிட்டு போகிறீங்க? எங்கேயும் தூக்கிட்டு போகல, இறங்கு. நம்ம கை வலிக்கா? கை வலிக்காவா? தூக்கம் தான் வருவேன்னு சொல்லிட்டு கை வலிக்கான்னு வர கேட்கன்னு. கொழுப்பு இப்போ உனக்கு ரொம்ப தானே இருக்கு. அன்னைக்கு தோட்டத்தில் தூக்கணும்ல, அன்னைக்கு கூட இவ்வளோ வெயிட் தெரியல, ஆனால் இப்போ வெயிட்டாக தான் தெரியுது. அப்போ தூக்குங்க நல்லா. எனக்கு என்ன தூக்கணுமா? கீழே போடட்டா? சரி இறக்கி விடுங்க. இறக்கி விடுதேன். முதல்ல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு போ. எதுக்கு மாமா? அப்புறம் இதே ட்ரெஸ்ஸோடய இருக்க போகிறேன். இல்லை மாற்ற தான் செய்யணும். உடனே மாற்ற சொல்லிட்டீங்களா, அதான் கேட்டேன். நீ மாற்றிட்டு வாமா போ. சரி நான் மாற்றுறேன், நீங்கள் மாற்றலையா? நானும் மாத்திரமா, நீனு மாற்று. நீங்கள் வெளியே போங்க, நான் மாற்றின அப்புறம் வாங்க. நான் வெளியே போகணும். ஆ, நீ தானே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகிற, நானே மாற்றி விட தானே. மாற்று போ. நீங்கள் இருந்தீங்கன்னா எப்படி மாற்ற? இதாட்டி சொல்லிட போகிறேன், போ பேசாம. இன்னும் புதுசாக இப்போ தான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண மாதிரி என்ன வெளியே போய் சொல்கிற? 2 நாளாக என் கூட தானே இருக்க, பிறகு என்ன? போங்க மாமா, அப்படி சொல்லாதீங்க. அப்புறம் எதுக்கு என்ன வெளியே போய் சொல்ல ட்ரெஸ் மாற்ற? போ மாற்று போ. நைட்டு மாற்றிட்டு வரட்டா? சரி போ, நைட்டு மாற்றிட்டு வா. கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வேறு ட்ரெஸ் போட்டுருவோம். சரி இறக்கி விடுங்க. இப்படியே கீழே போட்டுட்டா? மாமா மாமா எனக்கு கீழே போடாது. யாருக்குன்னு நான் மைண்ட் சரியில்லை நந்தினி. நீ இப்படி கூப்பிட்டு என்ன உசுப்பேத்தாத, சும்மாரு. கூப்பிடுவேன், ஏன் இஷ்டம், ஏன் மாமா. நான் எப்போனாலும் எப்படினாலும் கூப்பிடுவேன். ஒரு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா, வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போ. மாமா என்னாச்சு, வேஸ்ட்டு மாற்றிருக்கீங்க? சும்மா தான் மாற்றினேன். சரி தூங்குறியா கொஞ்ச நேரம் வேணா? ம், இப்போ தூக்கம் வரல மாமா. அப்போ தூக்கம் வர வச்சிருமா? புரியல மாமா. வா தூங்க வைக்க வா. எப்படி தூங்க வைப்பீங்க? பாட்டு போட போகிறீங்களா? இப்போ ஹார்ட்டெல்லாம் எனக்கு பாட தெரியாது தான். அப்போ என்ன பண்ண போகிறீங்க? ஸ்வீட் தரட்டா? சாப்பிட்டா நல்லா தூங்குவேன். ம், போங்க மாமா, இது எதுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கீங்க? இது சொல்லணுமா? நீங்கள் இப்படி சொல்லாதீங்க மாமா, எல்லாரும் என்ன நினைப்பாங்க? சரி நான் சொல்லலை, உனக்கு நேரடியாக சொன்னால் தானே தெரியுது, இல்லைன்னா தான் தெரிய மாட்டேக்க. அரைவா சொன்னால் புரிஞ்சிக்கவே மாட்டேக்க, அப்புறம் நான் என்ன செய்ய? சரி நான் புரிஞ்சுக்கிறேன். சும்மா சொன்னேன், நீ டயர்டாக இருப்ப, கொஞ்ச நேரம் படுத்தாலே தூக்கம் வந்துடும். வா தூங்காட்டியும் கொஞ்ச நேரம் படுத்திருந்தாலாச்சும் ஃப்ரீயாக அந்த மாதிரி இருக்கும், இல்லைன்னா ரொம்ப டயர்டாக தான் இருக்கும். அப்போ இப்போ தரலையா? சும்மா சொன்னம்மா படு. நீங்களும் வாங்க மாமா, தூங்குவோம். நான் வந்தால் தான் தூங்குவியா? ஆமாம், நீங்கள் வந்தால் தான் தூங்குவேன். தூங்க வைங்க வாங்க. சரி வா, வந்து தூங்க வைக்கேன் வா. மாமா 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 தூங்கிட்டீங்களா மாமா? எந்திரிங்க. என்ன ஆச்சுமா, இன்னும் தூங்கலையா நீ? எனக்கு தூக்கம் வரல மாமா, ஏதாச்சும் பேசுங்க. தூங்குமா, ஒரு 10 நிமிஷம் தூங்க, அதுக்கப்புறம் பேசுவோம். உடம்பு வேறு டயர்டாக இருக்கும். எனக்கு டயர்டாக இல்லை மாமா, பேசுங்களேன். 10 நிமிஷம் தூங்கிக்கிறோமா, அதுக்கப்புறம் பேசுவோம். முடியாது, பேசுங்க. 10 நிமிஷம் படுத்தனா அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆயிடுவேன், இல்லைன்னா டயர்டாகவே அந்த மாதிரி இருக்கும். முடியாது, இப்போ பேச போகிறீங்களா இல்லையா? சரி இரு, நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன். சரி எந்திரி, ஏஞ்சுக்காரு. இல்லை படுத்திருந்தே பேசுவோம். அப்படி கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தால் எனக்கு தூக்கம் வந்துச்சுன்னா நான் தூங்குதேன் மாமா. உனக்கு தூக்கம் வரதாட்டி நான் இப்போ பேசணும் என்ன? அதுக்காக ஒரு மனுஷன் தூங்குறவனை எழுப்பி பேசுங்கன்னு சொல்லுதேன். உனக்கு டயர்டாக இல்லையான்னு தெரியும். ம், உங்களுக்கு மட்டும் உடனே தூக்கம் வந்துடுது, எனக்கு தூக்கமே வர மாட்டேங்க மாமா. அப்படியா? தூக்கம் வர மாட்டேக்கா? தூங்கணும், தூங்கினா தான் நல்லது. சரி சொல்லு. ஸ்டேஜில் அப்பாட்ட என்ன பேசுனீங்க? என்னை கொண்டு அங்கே கொண்டு விடுதாங்க ஒரு வாரம், நான் எப்படி இருப்பேன் உங்களை விட்டுட்டு? வேறு என்ன பண்ண? ஒரே ரூமில் இருந்தாலும் எல்லோரும் தப்பாக தான் பேசுவாங்க. புதுசாக கல்யாணம் முடிச்சுட்டு ஒரே ரூமில் எப்படி தனியாக இருப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்களாம், யோசிப்பாங்களாம். இதே நீ வேறு ரூமில் படுங்கன்னா படுக்க மாட்டேக்க, நீ இங்கே தான் இருப்பேங்க, என் கூட தான் இருப்பேங்க. அதான் மாமா வீட்லையாட்டும் அனுப்பலான்னு நினச்சேன். நீ இங்கே இருந்த ஒழுங்காக இருப்பியா? ஒழுங்காக இருப்பியா? என்கிட்ட இருக்க மாட்டேன், என்கிட்ட தான் வருவேன். இன்னும் சும்மா இருக்க விட மாட்டேன், நானும் சும்மா இருந்துக்கிட மாட்டேன். அதுக்காக தான் கண்ட்ரோல் இல்லாமல் இருப்பேன்னு தான் நான் உன்னை அங்கே கொண்டு வைக்கலான்னு நினச்சேன். நீ தான் போக மாட்டேங்கிய. நீங்கள் 3 பேர் ஒரு ரூமில் தூங்குங்கன்னா அதுக்கும் கேட்க மாட்டேக்க, நான் என்ன செய்ய? உங்களுக்கு தான் கொடை வருதுன்னு தெரியும்ல, அப்போ கொடை கழிச்சில் என்ன கல்யாணம் பண்ணியிருக்கணும். என்ன பண்ண? நீ அந்த டேட்டை தான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்க எனக்கு, அப்புறம் கொடையை இந்த தடவை பிந்தி வச்சுட்டாங்க, நான் என்ன செய்ய? நீங்கள் தான் என்ன கல்யாணம் பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது, அப்புறம் எப்படி நான் டேட் சொல்லுவேன் உங்கள்கிட்ட? நீ ஏன் இப்படி இருக்க? நீ நல்லா தானே படுத்திருக்கேன், அப்புறம் என்ன? நான் அதை சொல்லு நந்தினி. முந்தானத்தை கேட்டேன், நீ தெரிலன்னு சொல்லிட்ட, டேட்டு ஞாபகமே இல்லைன்னு சொல்லிட்ட, அப்புறம் எப்படி சொல்ல? இரு, கொடையோட சொல்லுதான் சொன்னால சொல்லுதேன். வேண்டாம் மாமா, இப்போ என்னன்னு சொல்லுங்கள், எதுக்காக அந்த டேட்டு ஃபிக்ஸ் பண்ணீங்க? நீ கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் நந்தினி, தெரியுமா? நீ இன்றைக்கி சொல்லியிருந்துருக்கலாம், டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கலாம். அப்படின்னா இன்றைக்கி உனக்கு பர்த்டே, அப்புறம் நானும் உன்னை இன்றைக்கே கல்யாணம் பண்ணியிருப்பேன், இன்றைக்கே நானும் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பேன்.
எல்லா நாளும் ஒரே நாளாக இருக்குமா உனக்கு? டபுள் சந்தோஷமாக இருக்கும். புரியலையே மாமா. வீட்டு நந்தினி, கொடையோடு உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன், அப்போ தெரிஞ்சுக்கோ. ம் சரி மாமா. கண்டிப்பாக உனக்கு எனக்கு ஞாபகப்படுத்துவேன். நீ அதை நினச்சி டென்ஷன் எடுக்கக்கூடாது, சரியா? மறந்துடு, நான் சொல்லுவேன். ம் சரி மாமா. அப்புறம் சந்தோஷமாக இருக்கேன் நந்தினி. எதுவும் குறையா இருந்தால் சொல்லு, செய்தேன். எதை கேட்குங்க மாமா? எல்லாத்துலேயும் சேர்த்து தான் நந்தினி. கல்யாணம் பண்ணது, இந்த வீட்டுக்கு வந்தது, இந்த வீட்டில் உனக்கு எதுவும் குறை இருக்கா? இல்லை நான் எதுவும் உனக்கு குறை வச்சுருக்கேன்னா என்கிட்ட இருக்கிறதுல? ரூமில் எதுவும் குறை இருக்கா அதை சொல்லு. அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் ஏதாச்சும் உனக்கு தேவைப்படுதா அதை சொல்லு, மாற்றி தரேன். ஆமாம் நீங்கள் தானே சொன்னீங்க நான் புதுசாக வந்திருக்கேன்னு. பிறகு என்ன கேள்வி? நான் தான் பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருக்கேன். இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீட்டில் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால தானே நான் இங்கேயே வந்திருக்கேன். இதில் என்ன மாற்ற வேண்டியது இருக்குது? எதுவுமே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அத்தை தான் எனக்கு எல்லாமே பண்ணிடுவாங்கல்ல மாமா. இது வரைக்கும் எனக்கு எதுவுமே குறை வச்சதே கிடையாது மாமா. பிறகு என்ன? நான் ஏதாச்சும் அத்தைட்ட சொன்னேன்னா இது எனக்கு பிடிக்கவே இல்லை அத்தை, மரியாதையை மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அத்தை உடனே மாற்றிடுவாங்க தெரியுமா. நான் எது சொன்னாலும் கேட்பாங்க, செஞ்சு கொடுப்பாங்க. அப்புறம் என்ன மாமா கவலை எனக்கு? ஏனே தெரில மாமா. அத்தையும் அப்பாவும் என் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க, எதுக்குன்னு தெரில. ஆனால் அத்தை நல்லா பார்த்துக்குவாங்க என்ன தெரியுமா. பிரியாவை விட என் மேலே தான் ரொம்ப பாசம் வச்சுருக்காங்க. ஏன்னு கேட்கலையா அம்மாட்ட? கேட்கல மாமா. அது ஏன்னா அம்மா அங்கே வரும்போதெல்லாம் அம்மா கை பிடிச்சிட்டு இங்கே தான் வருவேன். நீ என்னை கூட்டிகிட்டு போங்கன்ட்டு அம்மா பின்னாடியே வருவேன் அழுதுகிட்டு. அதுக்காக தான் அம்மா ஒன்று இங்கேயே கூட்டிகிட்டு வராங்க, புரியுதா? நம்ம மேலே அவ்வளோ பாசம் அம்மாவுக்கு. ஆனால் எந்த அத்தையும் இப்படிலாம் பாசமாக இருக்க மாட்டாங்க என்ன மாமா. ஆனால் எங்கள் அத்தை என் மேலே எவ்வளோ பாசமாக இருக்காங்க. நீ தான் எல்லாத்தையும் மயக்கிருந்தியே, அப்புறம் என்ன? போவாங்க அப்படி சொல்லாதீங்க. நான் பாட்டுக்கு அமைதியாக நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருந்தேன். எனக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டேன். ஊருக்கு வந்ததே உன்னை பார்த்துட்டு போயிடுவானு தான். ஆனால் நீ வந்த அன்னைக்கே என்னை எந்த அளவுக்கு மாற்றிட்டு தெரியுமா? பைத்தியம் முடிக்க வச்சுட்டப்பா. வந்த அன்னைக்கே எதுக்கு கோவப்பட்டேன்? நீ எப்போதும் போல என்கிட்ட இரு எதுக்கு பேசாதன்னு சொல்கிறதுக்கு தான் நீ கோவச்சிட்டு வீட்டில் போய் இருந்துக்கிட்ட. பகல் முழுசா நீ எப்போ வருவேன்னு தேடிட்டே இருந்திருக்கேன். நீ வந்திய வரவே இல்லை. அப்புறம் என்ன செய்ய? அதுக்கு மேலே என்னால் இருக்க முடியல உன்னை பார்க்காம. அதுக்கப்புறம் தான் உங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு அங்கே வந்தேன். நீ கூப்பிட்டு வெளியே வரவே இல்லை. நான் என்ன செய்ய? உன்னை சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வரலான்னு தான் வந்தேன். நீ வர மாட்டேன்ட்டியா? வந்த அன்னைக்கு என்னை பைத்தியம் ஆக்கிட்டேன்னு நீ. சரி நான் வந்தோம்ல, வந்த அன்னைக்கு காலையில் பார்த்தல என்ன நினச்சே சொல்லு. அதுவா, நான் பிரியா ரூமுக்கு போயிட்டு வந்தேன் மாமா. அப்போ நீங்கள் திடீர்னு நின்னோடனே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன், பயந்துட்டேன் தெரியுமா. நான் பிரியா ரூமில் வேறு பேசிட்டே ஓடி வந்தேனா, அதனால் நீங்கள் நின்னோடனே ரொம்ப பயந்துட்டேனா. என்னடா மாமனுக்கு அப்படின்னு. ஐயோ இப்படி பேசிட்டு வரமே பிரியாவை, மாமனு கேட்டிருக்கோம், மாமா இப்போ திட்டுமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி என்னை பார்த்தோன்னே சந்தோஷமா கஷ்டமா சொல்லு. பார்த்தோன்னே எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா மாமா. நீங்கள் திடீர்னு சொல்ல வர வந்துட்டீங்களா, உங்களை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம். ஆனால் நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா நான் ஓடி வந்திருப்ப மாட்டேன். ஆனால் நீங்கள் பேச மாட்டீங்களா, அதனால் அப்படியே நின்றுட்டேன். இருந்தாலும் நான் எதிர்பார்க்கல மாமா, திடீர்னு நீங்கள் இருப்பீங்கன்ட்டு எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் ஊருக்கு வரீங்கன்னு யார்ட்டும் சொல்லலையா மாமா? அதான் சொன்னோம்லாம், லாஸ்ட்டு நான் வரதுக்கு முன்னாடி ஒரு 2 நாளாக அவன் வாய்ஸ் கேட்கவே இல்லை. எனக்கு அங்கே வேலையே ஓடலை. என்னன்னு செய்யணும்னு எனக்கு ஒன்றுமே புரியவும் இல்லை. யார்கிட்ட கேட்க? ஒருத்தட்டையும் கேட்க முடியாது. அதனால தான் எனக்கு ரொம்ப டென்ஷனாகவே இருந்துச்சா, அதான் கிளம்பி வந்துட்டேன். சரி உன்னை பார்த்துட்டு போகணும் அப்படின்ட்டு அம்மாட்ட மட்டும் சொன்னேன். அம்மா நான் வாரேம்மா அப்படின்ட்டு. ஏன்னா அம்மா திடீர்னு வந்தால் டென்ஷன் ஆகிடக்கூடாதுன்ட்டு சொன்னேன். ஆனால் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்கம்மா அப்படின்னு. நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல, நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா பிரியாண்ட்டு சொல்லியிருப்பேன் நீங்கள் வர்றீங்கன்னு. அப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக எதிர்பார்த்துருப்பேன் உங்களை. தெரியும் நான் வாரேன்னு சொன்னால் தான் உனக்கு போதுமே, கை கழுக்கில நிற்காத. அது எனக்கு தெரியும். நான் சொல்லாமல் வந்தது எதுக்கு தெரியுமா? எதுக்கு மாமா? பிரியாக்கும் வழிக்கும் தெரிஞ்சால் உடனே வந்து சொல்லுவேன்னு தெரியும். அதுக்கு தான் நீ சந்தோஷப்பட்டுட்டு இருப்ப, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் அதுக்கு தான் சொல்லாமல் வந்தேன். சர்ப்ரைஸாக வந்து முன்னாடி நின்னா நீ என்ன நினைக்கன்னு பார்க்கணும், உன் சந்தோஷத்தை பார்க்கணும்ல, அதுக்காக நான் வந்தேன். ஆனால் உனக்கு தெரியாதுல்ல நான் உன்னை லவ் பண்ணுறேன், உனக்காக தான் வந்தேன், உன்னை பார்க்கணுன்னு தான் வந்தேன்னு உனக்கு தெரியாதுல்ல. அம்மாட்டே பிரியாட்டி டெய்லி வீடியோ காலில் தான் பேசுகிறேன். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அம்மா பார்த்துருவேன். நான் சுனில்கிட்டையும் நான் பேசிக்கிடுவேன், மாமாட்டையும் பேசிக்கிடுவேன். அப்புறம் உன்னை எப்படி பார்க்க? உன்கிட்ட பேசினேன்னா பேசல. அதுக்கு தான் உன்னை சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு வந்தேன். மாமா இந்த அளவுக்கு என்ன லவ் பண்ணியிருக்கீங்க என்ன மாமா? ஆமாம். ஒரு டெய்லி காலேஜ் போகும்போது வீட்டுக்கு வரீங்களா, அந்நேரம் நான் அம்மாவுக்கு கால் பண்ணுறேன். எதுக்கு தெரியுமா? எதுக்கு மாமா? ஏன்னா என்ன தெரியும் வாய்ஸ் கேட்கணும்ல, கேட்டால் தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். அதுக்கு தான். ஏன் மாமா என்ன உங்களுக்கு அந்தளவுக்கு பிடிக்குமா? என்ன கேள்வி இது நந்தினி? அது அன்னைக்கே சொல்லிட்டலாம், என் உசுரே நீ தான்ட்டு. நீ இல்லாமல் நான் இருக்கவே மாட்டேன் நந்தினி. சரி மாமா அப்படி சொல்லாதீங்க. சரி
நீ அன்னைக்கு பிரியா போய் ரூமில் போய் எழுப்பிட்டு வந்தலாம். அதுக்கு முன்னாடியே நான் வந்தேன், உன்னை பார்த்தேன் தெரியுமா? எப்போ மாமா? அப்போ தானே ரூம்லேருந்து வெளியே வந்தீங்க ஹாலுக்கு, இல்லையா? நானும் உங்கள் அண்ணனும் காலைல 6 மணிக்கு வந்துட்டோம். வந்துட்டு தான் அம்மாட்ட பேசிட்டு இருந்தாலும் அம்மா காடி இருந்தாங்க. குடிச்சிட்டு அந்தாலும் அவனை தூங்க சொன்னேன். அவன் நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அந்தாலும் நான் கொஞ்ச நேரம் தூங்கினா சொல்லி தான் விட்டேன். ஒரு மணி நேரம் தூங்கி எழுஞ்சி வந்துரு உன் தங்கச்சி போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு. சரின்னு தான் சொல்லிட்டு போனான். நான் தூங்கிட்டு இருந்தேன். நீ அந்நேரம் வந்துட்டு எத்தனை சவுண்டு போட்டியா? அதுலேயே எழுந்திரிச்சிட்டு எப்போ பார்த்தீங்க என்ன? கிச்சனில் போய் அம்மாட்ட என்ன பேச்சு பேசிட்டு இருந்தேன். அதுதான் பின்னாடியே வந்து நின்று பார்த்துட்டு தான் இருந்தேன் கிச்சன் வாசல்ல நின்று. நீ பேசுகிற பேச்செல்லாம் கேட்டுட்டு தான் நின்னேன். போய் சொல்லாதீங்க. நான் பிரியாவில் எழுப்பிட்டு வரும்போது நீங்கள் ஹாலில் நின்னீங்க. கிச்சனுக்கு எப்படி வந்திருப்பீங்க? அப்படியா? வந்த உடனே ஆராய்ச்சி. என்ன சமையல்லாம் சீக்கிரம் நடக்கு, என்ன கதை? அம்மா என்ன சொன்னாங்க? அத்தை திட்டுவாங்களான்னு கேட்டதுக்கு என்ன சொன்னேன்? அப்பா என்ன கிளாஸ்க்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டீங்களான்னு கேட்டுச்சத. நான் அவங்க ரெடியும் ஃபோன் எடுக்கலான்னு சொல்லிட்டேன். நான் போய் கேட்டுவிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிட்டேன். அம்மா கேட்டுச்சுன்னா உங்கள் அண்ணனை மாட்டி விட்டு எஸ்கேப் ஆயிடுவேன்னு சொல்லுது. மாமா அப்போ கேட்டுக்கிட்டா நின்னீங்க? பிரியா எருவ மாடா எழுப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறேன். என்ன என் தங்கச்சி உனக்கு எருவ மாடா? என்ன பேச்சு பேசுதா மாட்டேன்? வாய் ஓவர் வாய் உனக்கு. நான் பிரியாவில் எழுப்பிட்டு வரேன்னு திரும்பி வந்தலாம். அப்போ எனக்கு வாசல் இல்லை. அப்போ எங்கே போனீங்க? திரும்பும்போது தான் நான் இங்கே வந்துட்டேன். அந்நேரம் நீ பார்த்தா உன் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு நான் எதிர்பார்க்க முடியாதுல்ல. அம்மா இருக்காங்க, அதான் தனியாக பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் ஹாலுக்கே வந்தேன். நீ பிரிய ரூமுக்கு போனலாம். போனதுக்கப்புறம் ஹாலில் நின்னேன். நீ என்னடானா என் தங்கச்சி மேலே தண்ணியை குறி ஊற்றி விட்டுட்டு ரொம்பாட்டுக்கு வர என்ன? பின்ன என்ன, நானே எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன். இவ என்னடானா நைட்டு ஃபுல்லாக பேசிட்டு ஃபோன் பேசிட்டு காலையில் படுத்தனால தூங்கிட்டு இருக்கா. அப்புறம் காலையிலேயே நான் தனியாக உட்காந்து பேசணும் சொல்லுங்கள்? பகலில் தான் கொஞ்சம் நேரம் இவளையும் பவியும் கூட்டிகிட்டு போய் தூரத்தில் உட்காந்து பேசிட்டு வருவான். இவ பகல் முழுசாக தூங்குதாங்க. அத்தான் எழுப்பி விட்டேன் தண்ணியை கோரி. டெய்லி எழுப்பி விட்டு இருக்க முடியுமா? அத்தான் ஒரு நாள் தண்ணியை கோரி ஊற்றணும்னு ஊற்றி விட்டேன். உனக்கு என்ன கஷ்டம்? என்ன கஷ்டத்தில் இருந்த? பின்ன பாவி அண்ணன்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். இவா என்னடானா இங்கே பேசிகிட்டு இருக்கான் இவங்கக்கிட்ட. இப்போ நான் மட்டும் சும்மாவே இருக்கணும். நீங்கள் லவ் பண்ணுறீங்களா என்னென்னு தெரில. உங்கள்கிட்ட பேசவும் முடியலை. நான் எப்போ பார்த்தாலும் உங்களே நினச்சிட்ருக்கேன். ஆனால் அவ்வளோ என்னடானா ஃப்ரீயாக பேசிகிட்டு இருக்காளுக்கு. அப்போ எவ்வளோ கோவம் வரும் எனக்கு. இதில் இவ்வளோ வேற காலைல வந்து எழுப்பி விடணுமா? அவ்வளோ நேரம் தூங்குவாடா. அதான் தூக்கி தண்ணி கோரி ஊற்றிட்டு இருந்தேன். எல்லாம் உங்களால் தான். நீங்கள் ஒழுங்காக என்ன பேசியிருந்துருக்கணும், இல்லைன்னா லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்துருக்கணும். நீங்கள் பேசினா உங்கள் தங்கச்சிக்கு இதெல்லாம் தேவையா? அதான் டெய்லி இந்த வேலை பார்த்தேன். வந்து எழுப்பி விட்டு அவளை தூங்க விடாமல். நான் உங்கள்கிட்ட பேசலன்னு நீ என் தங்கச்சி கஷ்டப்படுத்திருக்கேன். ஆமாம், நான் மட்டும் கஷ்டப்பட்டு இருக்கணும், அவங்க மட்டும் ஜாலியாக பேசுவாங்களோ. நல்ல கதையாக இருக்க. இரு பெரிய கடை சொல்லி உனக்கு அப்படியே ரிட்டர்ன் பண்ண சொல்லுது. நீ பண்ணதெல்லாம். நான் தான் இங்கே இருக்க மாட்டேனே. இங்கே இருந்தால் தானே அவள் பண்ணுவான். இருக்க மாட்டேனே. இருக்க மாட்டியா? அப்போ எங்கே போகிறேன்? நான் என் மாமா கூட பாம்பைக்கு போயிடுவேன். உன்னை என் கூடயே கூட்டிகிட்டு போகணுன்னு தான் நான் வந்தேன். ஆனால் கூப்பிட்டு போக மாட்டேன். இப்போ நீ என்ன பாட்டு படிச்சிருக்கேன் தங்கச்சா? இரு நீ பண்ணதெல்லாம் பெரிய திருப்பி பண்ண சொல்லுது. அதுக்கப்புறம் அவள் எப்போ சொல்லுதாலோ அப்போ தான் நான் வந்து கூப்பிட்டு போவேன். இரு இங்கே. அப்படியா? கூட்டிகிட்டு போக மாட்டீங்க? நான் கூப்பிட்டு போக மாட்டேன். பிரியா சொல்லட்டும். பிரியா கூட்டிகிட்டு போன்னு சொன்னால் நான் கூப்பிட்டு போகிறேன். சரியா? ஓ அப்படியா? பிரியா சொன்னால் என்ன கூப்பிட்டு போவீங்க, இல்லைன்னா கூப்பிட்டு போக மாட்டீங்க? ஆமாம். சௌமியா கிட்ட என்ன சொன்னா? 2 வருஷம் இங்கே தான் இருக்கணும்னு நான் சொன்னதான் போகணுன்னு சொன்னாலாம். அதுக்கப்புறம் அவள் போன்னு சொல்லவே தானே வந்தா. அதேமாரி நீனும் அவள் சொன்னால் தான் நான் கூப்பிட்டு போவேன். இல்லைன்னா இங்கே இரு. சரி, அவள் சொன்னாலும் நான் வரமாட்டேன். இனிமேல் நீங்கள் என்ன கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன். போங்க. வரமாட்டியா? நான் கூப்பிட்டாலும் வரமாட்டியா? நான் வரமாட்டேன். மரியாதை என்ன கரஸில் போடாங்க, ரெகுலரில் போடுறாங்க. நான் அத்தை கூட இருந்துக்குவேன். 2 வருஷம் படித்த பிறகு நான் வருவேன். அதுக்குள்ளே பிரியா சொன்ன 2 வருஷம் முடிஞ்சிடும். மேதான் சொல்கிறியா? இருந்துக்குவியா? இங்கே இருந்துக்கிறியா? ஏன் அத்தை கூட இருக்கிறதுக்கு என்ன பையன்? இத்தனை வருஷம் அத்தை கூட தானே இருக்கேன். அப்புறம் என்ன? இதுக்கு முன்னாடி இருந்தது வேற நிதி. இனிமேல் இருப்பியா நான் இல்லாமல்? இருக்க மாட்டேன்னு தெரியல. அப்புறம் என்ன கேள்வி? நீங்கள் கூட்டிகிட்டு போகலன்னா நான் முன்னாடியே உட்காந்துக்கிடுவேன். கார் முன்னாடியே. நான் கூட்டிகிட்டு போனால் தான் போகணுன்ட்டு. இல்லைன்னா போகிறனைக்கு உங்களை ரூமுக்குள்ள வச்சு கூட்டிகிட்டு என் பாட்டுக்கு வெளியே இருந்துக்கிடுவேன். கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னால் தான் திறந்து விடுவேன். அப்படியா? அவ்வளோ தைரியமா உங்களுக்கு? உள்ள வச்சு போடுற அளவுக்கு? ஆமாம் மாமா, நீங்கள் குளிக்க போவீங்களா எப்படியும்? அந்நேரம் நான் கதவை பூட்டிட்டு என் பாட்டு போயிடுவேன். நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களை யாருமே இல்லைன்னு நினச்சிட்டு நீங்கள் வெளியே போயிட்டீங்கன்னு நினச்சி நான் கதை பூட்டிட்டேன் மாமா அப்படி சொல்லிடுவேன். அவ்வளோ விவரமா இருக்கீங்கண்ணா. இன்னும் நினச்சி கூட பார்க்காதீங்க என்ன விட்டுட்டு போகணுன்னு. சண்டை போட்டுருவேன். எங்கள் அப்பாட்ட சொல்லி சண்டை போட சொல்லுவேன். இந்த மாதிரி இதை கூட்டு போய் சொல்லுங்க மாமாவனு. என்ன ரெக்கமெண்டேஷனா? ஒரு ஆள் குறையுது, இன்னொரு ஆளை காணும். அத்தையும் கூட்டிகிட்டு தான் வருவேன். அத்தையும் விடுவேனா? விட மாட்டேன். கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு சொல்கிறீங்க. இருங்க இப்போமே ஒரு முடிவு கிடைத்தேன். எந்திரிங்க மாமா, எந்திரிங்க. காலுக்கு போங்க. எந்திரிங்க. தூக்கம் வருது போ. தூக்கம் வரல, தூங்கினதுனா போதும். எந்திரிங்க வாங்க. என்ன சவுண்டு ஓவரா இருக்க? என்ன கதைண்ணா? சரி மாமா வாங்க எந்திரிங்க. விட மாட்டாப்பா.
இவ்வளோ தடவை எழுப்பி உட்காந்து பேசுங்கன்னுட்டு இப்போ அங்கே பஞ்சாயத்தை கூட்ட போகிறான். வா எந்திரி.